ஏகப்பட்ட மன்னர்கள் இருந்திருக்காங்க. ஜூலியஸ் சீசர்ல இருந்து அலெக்சாண்டர் வரைக்கும், ராஜராஜ சோழன்ல இருந்து கரிகாலன் வரைக்கும் ஏகப்பட்ட மன்னர்களை நம்ம நட்சத்திரங்களா பார்த்தாலும் இத்தனை நட்சத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரே சூரியன் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோக சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லல. இது ஹெச்ஜி வீல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரியன் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இத்தனை மன்னர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தாலும் அசோக சக்கரவர்த்தி, அசோகா த கிரேட் அப்படிங்கிற ஒரு பெயர் எடுக்கிற அளவுக்கு அசோகர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட நம்மளோட நேஷனல் பிளாக்ல இருக்கிற அந்த நடுவுல ஒரு சக்கரம் இருக்கு கரெக்டா, அந்த சக்கரம் கூட அசோகர் கொடுத்த ஒரு சக்கரம் தான். இன்ஃபேக்ட் அதோட பேரு கூட அசோக சக்கரா அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. நம்ம நேஷனல் எம்ப்ளம் அப்படின்னு சொல்லப்படுற 4 சிங்கங்கள் இருக்கிற அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதுவும் அசோகர் கொடுத்த விஷயங்கள் தான். இன்னைக்கு இந்தியால நிறைய மரங்கள் ரோடுக்கு 2 சைடு இருக்குல்ல, இந்த ஒரு கான்செப்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடியே நிகழ்த்தி காமிச்சது அசோகர் தான். மக்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது அசோகர் தான். உலகத்துல போர்னால பாதிப்பு தான் அதிகமா இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் அமைதியை நோக்கி போகணும், மக்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கணும்னு நினைச்சது அசோகர் தான். இவ்வளவும் பண்ண அசோக சக்கரவர்த்தி அவ்வளவு ஈஸியா அந்த பவருக்கு போகல. அவர் போன வழியா இருக்கட்டும், போன வழியா இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க கதைகளாக நம்ம கேட்கிறப்ப ஏன் அசோகரை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. BC 200ல இருந்த அசோகா அப்படிங்கிறவர் ஒரு மௌரியன் எம்பையர்ல பறக்கிறாரு. இந்த மௌரியர் எம்பையர்ல பிந்துசாரா அப்படிங்கிற ஒரு மன்னன் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. பிந்துசாரா அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க, வதவதான ஒரு குழந்தைங்களே பெத்து போட்டுருக்காரு. இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியா ஃபுல்லாவே இவங்க கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. எல்லா ஸ்டேட்டுமே ஒரு நாட மயூரன் எம்பையர் அப்படிங்கிறதுல இருந்திருக்கு. இந்த மயூரன் எம்பையருக்கு முழுக்க முழுக்க இருந்தது பிந்துசாரா அப்படிங்கிற ஒரு மன்னன் தான். இவருக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல அபிஷியலா மெயினா ஒரு 3-4 குழந்தைங்க இருந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, அசோகர் அப்படிங்கிற ஒருத்தங்க இவர் கல்யாணம் பண்ண பெண்கள்ல அரசிகளா இருந்திருப்பாங்க கரெக்டா, பிரின்சஸ் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, பக்கத்து நாட்டு குயின்ஸ் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பிந்துசாரா கல்யாணம் பண்ண நிறைய நாடுகள்ல இருந்த பெண்கள்ல ஒரு காமனர், அதாவது ஒரு சாதாரண ஒரு பெண், எந்த விதத்திலுமே அரச குடும்பத்துல இல்லாத ஒரு பெண் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்கள பிந்துசாரா திருமணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அசோகர். சோ பேசிக்கா அசோகருக்கும் அந்த அரியணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப தூரம். நூற்றுக்கணக்கான குழந்தைகள்ல அவர் ஒரு குழந்தை, அவ்வளவுதான். அதை தாண்டி அவருக்கு எந்த விதத்திலும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அசோகர் இன்னொரு வருஷம் பிந்துசாராக்கு அசோகர் சின்ன வயசுல இருந்தே பெருசா பிடிக்காதுன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசோகர் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டார்க் கலர்ல இருப்பாராம். அந்த காலத்திலே ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ண அளவுக்கு காம்ப்ளெக்ஷன் இருந்திருக்கு பாருங்களேன். சோ அந்த காலத்திலே அந்த பிந்துசாரா அப்படிங்கிற மன்னனுக்கு தன்னோட மத்த குழந்தைங்க எல்லாருமே, மத்த பசங்க எல்லாருமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபேரா இருக்காங்க, அசோகர் மட்டும் பாக்குறதுக்கு அழுக்கா இருக்காரு, பாக்குறதுக்கு கருப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த காலத்திலே அந்த மன்னன் வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் சொந்த பையனே நிறத்து வயசு பிரிச்சு பார்க்குற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருந்திருக்காங்க. பட் பிந்துசாரா தன்னோட வாழ்நாள்ல சின்ன வயசுல இருந்து அசோகர் மேல இதனால ஒரு சின்ன கோபத்தை வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு பர்டிகுலர் நாள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த பிந்துசாரா அப்படிங்கிற ஒரு மன்னனை ஒரு ஜோசியரை கன்சல்ட் பண்றதுங்கிறது அந்த காலத்துல இந்த மன்னர்கள் அதிகமா பண்ணிருப்பாங்க கரெக்டா. சோ அந்த மாதிரி ஒரு ஜோசியரை கன்சல்ட் பண்றப்ப அவங்க கேட்டிருக்காங்க, பிந்துசாரா கேட்டிருக்காங்க, எனக்கு அடுத்து இந்த நாடு எப்படி இருக்கும், இந்த நாடு எப்படி வளரும் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. உங்களை விட உங்களுக்கு அடுத்து வர்றவங்க உலகம் ஃபுல்லா இந்த மயூரன் எம்பையர் பேசுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியா மாறுவாங்க. பிந்துசாரா சக்கரவர்த்தி கிடையாது, சக்கரவர்த்தினா மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், அந்த பேர் பிந்துசாராக்கே கொடுக்கப்படல. பட் இப்படி ஒரு விஷயம் பிந்துசாராக்கு சொல்லப்படுது. சோ பிந்துசாராக்கு ஒரு டவுட், எவன் நம்மளை விட பெருசா யார் வர போறா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கு. சோ பிந்துசாரா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பசங்க அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு. பசங்க எல்லாருமே ஒரு டீனேஜ், எல்லாருமே ஒரு யங் அடல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. சோ அத்தனை பேரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரையும் வரிசை ஒரு ஹால்ல நிறுத்தி வச்சுட்டு பிந்துசாரா கேக்குறாரு, இத்தனை பசங்கள்ல யாரு அடுத்த சக்கரவர்த்தி ஆவாங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறப்போ, யாரு ஒருத்தங்க இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு அரியணையில உட்கார்ந்துட்டு இந்த இடத்துக்கு வராங்களோ அவங்க தான் உங்களுக்கு அடுத்த மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆவாங்கன்னு ஒரு ரிடில் மாதிரி வச்சுட்டு போயிட்டார். சோ டெக்னிக்கலி இவர் பதில் சொல்லல. சோ எல்லாருமே இருந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ரதத்துல வராங்க, சில பேர் இருந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய குதிரையில வராங்க. எல்லாருமே அந்த மாதிரி இந்த நியூஸ் தெரிஞ்சவன அப்படி வர ஆரம்பிக்கிறாங்க. அசோகர் மட்டும் அந்த ஒரு சபைக்கு ஒரு யானையில வந்தாராம். இதை பார்த்த உடனே பிந்துசாரா இருந்துகிட்டு ஒரு டெக்னிக்கலி ஒரு என்ன பண்ணிருக்காரு இந்த ஜோசியர் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் தன்னோட பதவிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, இவன் எண்ணெய் தூக்கி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அசோகர் எங்க அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தக்ஷஷீலா, உஜ்ஜைன் இந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் அவங்களோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற பாட்லிபுத்ரால இருந்து இப்போ மாடர்ன் டே பாட்னா இருக்குல்ல, அதுல இருந்து ரொம்ப தள்ளி, அதாவது ஒன்னு இங்க இந்த இடம் கிட்ட இருக்குது, மும்பை கிட்ட இருக்குது, இன்னொன்னு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அந்த ரேஞ்சில் இருக்குது. சோ இந்த மாதிரி வேற வேற கார்னர்ல, அதாவது எண்ட் ஆஃப் தேர் எம்பையருக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அங்க அசோகர் ரொம்ப நார்மலான ஒரு லைஃப், அங்க ஒரு கவர்னரா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அங்க அந்த ஸ்டேட்டுக்கு
ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கவர்னர். அந்த காலத்துல இந்த மன்னர்கள் பிராக்டிஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பசங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, அப்பாவே தூக்கி பசங்க வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஊர்ல இந்த மன்னர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பசங்களை வந்து படைக்கு அனுப்பிச்சு விட்டுறது, போருக்கு அனுப்பிச்சு விட்டுறது, நீ அங்க போய் சண்டை போட்டு வாங்க, அவங்க they are always keeping them busy. சோ இந்த மாதிரி அசோகர் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அசோகர் சும்மா இல்ல, அவர் அங்க போய் என்ன பண்றாரு, டாவடிக்கிறாரு. சோ அவர் வந்து அகைன் இன்னொரு காமனரான ஒரு பொண்ணை வந்து அவர் திருமணம் பண்றாரு. அது வந்து லவ் பண்றாரு. வீட்டுல ஆப்வியஸ்லி தெரிஞ்சவனா, அவர் அப்பா இருந்துகிட்டு நீ வந்து அந்த ராயல் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீ வந்து அதை எடுக்கல, நீ அகைன் ஒரு காமனருக்கு தான் போற, அந்த ஒரு விரக்தியில இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பையனோட ஆசை. அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் மீறி வந்து ஒரு ரொம்ப நார்மலான தேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்றாங்க. அவங்களுக்கு 2 பசங்களும் பிறக்குறாங்க. அண்ட் இதோட ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.